வெல்கம் டு சர்வேஷ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கோபம்ன்றது ஒரு கொடிய நோய். அதனால் என்னென்ன பாதிப்பு நடக்குதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீக்கிரமாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தானா. அந்த பையன் எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப கோவப்பட்டுட்டே இருப்பானா. ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட கூட ரொம்ப கோவப்பட்டுட்டானா. அவங்க அப்பா அந்த பையனை பற்றி கேட்டார், ஏன்பா தம்பி நீ இவ்வளோ கோவப்படுறேன்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னானா, ஏன்னு தெரியலப்பா, நான் ரொம்ப நாளாகவே அதிகமாக கோவப்படுறேன்னு அந்த பையன் சொன்னானா. உடனே அவங்க அப்பா கை நிறைய ஆணியும் ஒரு சுத்தியும் எடுத்துகிட்டு கொடுத்தாரான். தம்பி, உனக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பப்பெல்லாம் இந்த ஆணியை செவுத்துல அடிப்பான்னு சொன்னாரான். சரி, அந்த பையனும் ஓகேன்னு சொன்னானா. அதுக்கப்புறம் அந்த பையன் எப்பப்பெல்லாம் அவனுக்கு கோவம் வருதோ செவுத்துல ஆணி அடிக்க ஆரம்பிச்சானா. முதல் நாள் 10 ஆணி அடிச்சானா. ரெண்டாவது நாள் 7 ஆணி அடிச்சானா. மூணாவது நாள் 5 ஆணி அடிச்சானா. அப்படியே படிப்படியாக குறைய ஒரு ஆணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் ஆணியே அடிக்கிறது கிடையாதான். அவனுக்கு கோவமாக சுத்தமாக போயிடுச்சான். இதை அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னானா, அப்பா எனக்கு கோவமே வரது கிடையாது, நான் ஆணியும் அடிக்கிறத விட்டுட்டேன்னு சொன்னானா. அதுக்கு அவங்க அப்பா சொன்னானா, சரிப்பா, நீ தான் இப்போ கோவமே படுறது கிடையாதுல்ல, உனக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வரலையோ அப்பப்பெல்லாம் நீ ஒவ்வொரு நாளாக அந்த செவுத்துல இருக்க ஆணியை ஒன்று எடுத்துருப்பான்னு அந்த அப்பா சொன்னாராம். சரி, அந்த பையனும் 45 நாளில் மொத்தம் 45 ஆணி அடிச்சிருந்தானா. அதனால் ஒவ்வொரு நாளும் எடுக்கும் போது 45 நாளில் மொத்த ஆணியும் எடுத்துட்டானா. சரி, அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னானா, அப்பா நான் எல்லா ஆணியும் எடுத்துட்டேன், நான் இனிமேல் கோவமே பட மாட்டேன்னு அந்த பையன் சொன்னானா. சரி, அந்த அப்பா சொன்னாரா, சரிப்பா தம்பி, நீ ஆணி அந்த செவுத்துலேருந்து எடுத்துட்ட, ஆனால் அந்த செவுத்துல இருக்கிற ஓட்டை நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டாரான். அந்த பையன் யோசிச்சானா, தெரியலையப்பான்னு சொன்னானா. அதுக்கு அந்த அப்பா சொன்னாரான், இதே மாதிரி தான்ப்பா தம்பி, நீ கோவப்படும் போது மற்றவங்க மனசு புண்பட்டிருக்கோம், சரி நீ இனிமேல் கோவமே பட மாட்டேலன்னு கேட்டாரான். அந்த பையன் சொன்னானா, நான் இனிமேல் கோவமே படமாட்டப்பான்னு சொன்னானா. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்? நாம் இனிமேல் கோவமே படக்கூடாதுன்னு தெரியுது. நம்ம கோவப்படுறதுனால நிறைய பேர் மனசு புண்படுது. அதனால நம்ம இனிமேல் கோவமே படக்கூடாது. கோவம் நம்மளை மட்டும் அழிக்காது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் அழிச்சிடும். அதனால நம்ம இனிமேல் கோவமே படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட ரெக்வஸ்ட். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.